ஹாய் பா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஷெரின் வீட்டு சாப்பாடில் நான்வெஜ் லஞ்ச் மெனு பண்ண போகிறோம். மீன் குழம்பு, மீன் வறுவல், ரசம் இதுதான் பண்ண போகிறோம். மீன் குழம்பு வந்து நெத்திலி மீனில் பண்ண போகிறோம். மீன் வறுவல் வந்து வெலை மீனில் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம நெத்திலி மீன் குழம்பு போட்டிருக்கோம், வெலை மீன் வறுவல் இதெல்லாம் நம்ம போட்டிருக்கோம். ஆனாலும் இது கொஞ்சம் வேறு மாதிரி ஸ்டைலில் இருக்கக்கூடிய, வேறு மாதிரி டேஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு குழம்பு. நான் இன்றைக்கி பண்ண போகிறது நம்ம கடைகளில் வாங்குகிற இன்ஸ்டன்ட் மசாலா இருக்குது பார்த்திங்களா, அதில் தான் இன்றைக்கி நான் குழம்பு பண்ண போகிறேன். நிறைய பேர் நம்ம மீன் குழம்பு ரெசிபியிலலாம் கேட்டிருக்கீங்க. கடையில் வாங்குகிற மீன் குழம்பு தூளில் எப்படி குழம்பு வைக்கிறது அப்படின்னு சொல்லுங்கள் அக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுதான் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பண்ண போகிறோம். நம்ம எப்போயுமே பார்த்திங்கன்னா மீன் குழம்புக்கெலாம் பார்த்திங்கன்னா மசாலா தடவி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் குழம்பு வைப்போம் இல்லையா, அதே போல் தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு மீனுக்கு மசாலா தடவிடலாம். இந்த மீனுக்கு பேர் வெள்ளை மீன். 1 கிலோ இது க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ தேவையான மசாலா போட்டுக்கலாம். மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் 1 ஸ்பூன். அடுத்து மஞ்சள் தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன், தேவையான உப்பு. இப்போ இதை கலந்துடலாம். கலந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டு லைட்டாக பேஸ்ட் போல் கலந்து எடுத்துக்கலாம். மீனை இது போல் பேஸ்ட் போல் கலந்தாச்சு. இப்போ மீனில் மசாலா தடவிடலாம். எல்லா மீன்லேயும் இது போல் மசாலா தடவி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மீனுக்கு வந்து மசாலா தடவி வச்சாச்சு. இது ஊறிட்டு இருக்கட்டும். கடைசியாக நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். குழம்புக்கும் மசாலா தடவி வச்சுக்கலாம். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் போதும், நம்ம குழம்புல தானே போட போகிறோம் அதனால். அடுத்து கொஞ்சம் மஞ்சள் தூள், உப்பும் அப்படி தான் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உப்பு காரம்லாம் பிடிச்சி நல்லாயிருக்கும். நம்ம குழம்புல இருக்க மீன் சாப்பிட்றது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி எந்த மீனாக இருந்தாலும் இது போல் மசாலா தடவி வச்சுட்டு நீங்கள் குழம்புல போட்டிங்கன்னா அந்த மீனில் உப்பு காரெல்லாம் பிடிச்சி சாப்பிட ருசியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா மசாலா கலந்து வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம மசாலா வந்து தடவி எடுத்து வச்சாச்சு. ரெண்டுமே ஊறிட்டு இருக்கட்டும். அதுங்களே நம்ம குழம்புக்கு தேவையானதெல்லாம் வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ணி எடுக்கிறது, தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிட்டு வரதுக்குள்ளே அதுவும் ஊறிடும். அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். மீன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஊறிட்டுருக்கு பார்த்திங்களா. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. நம்ம லாஸ்ட்டில் பொரிக்கிறதுக்கு இது வந்து சரியாக இருக்கும். குழம்புக்கும் பார்த்திங்கன்னா நல்லா ஊறிட்டுருக்கு பார்த்திங்கன்னா, நல்லா ஊறிடுச்சு. குழம்பு வந்து இப்போ நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நம்ம வந்து முதல்ல குழம்பு பண்ண போகிறோம் இல்லையா, அதுக்கு வந்து நான் வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். நம்ம எப்பயுமே மீன் குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா புளிப்பாக தானே செய்வோம். அதனால் ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து அதை கரைச்சிக்கிறேன். புளி எடுத்து கரைச்சிட்டு அதோட சக்கையை வெளியில் எடுத்துடலாம். எடுத்துட்டு அடுத்து நம்ம 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். நான் நல்ல பெரிய தக்காளியாக 2 தக்காளி அதையும் அந்த புளி கூட சேர்த்து கரைச்சிடலாம். பார்த்திங்கன்னா நான் தக்காளியும் புளியும் கரைச்சி எடுத்து வச்சுட்டேன். இதை நீங்கள் வந்து ரசத்துக்கு தான் இப்படி அக்கா கரைச்சிருக்காங்கன்னு நினைக்கக்கூடாது. இது நான் மீன் குழம்புக்கு கலந்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம மீன் குழம்பு மசாலா இதில் சேர்த்துக்கலாம். கடையில் வாங்குகிற மீன் குழம்பு மசாலா நீங்கள் என்ன மசாலா வேணாலும் சேர்த்துக்கலாம். எந்த பிராண்டாக இருந்தாலும் சரி அது நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூட நான் மீன் குழம்பு மசாலா இந்த புளியும் தக்காளியும் கரைச்சிருக்கல அதில் 50 கிராம் மீன் குழம்பு மசாலா சேர்த்துக்கிறேன். ஒரு 50 கிராம் அளவுக்கு மசாலா சேர்த்துக்கோங்க. நான் இப்போவும் சொல்கிறேன், நீங்கள் எந்த பிராண்ட் மசாலா பொடி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், அது உங்கள் விருப்பம். இப்போ இதை கலந்துருவோம். அந்த தக்காளி புளி கூட இந்த மசாலா போட்டு கலந்து எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா மசாலா வந்து தக்காளி புளி கூட சேர்த்து மசாலா பொடியும் கலந்து எடுத்து வச்சாச்சு. இப்போ மசாலா ரெடியாக இருக்குது. அடுத்து தாளித்து விட்டுறலாம். மீன் குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுமே வெந்தயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, அடுத்து வெங்காயம். ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து சின்னதாக வெட்டியிருக்கேன். ஒரு 10 பல் பூண்டு இந்த மாதிரி பொடியாக வெட்டியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ வதக்கிடலாம். நான் வந்து சின்ன வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். 100 கிராம் நம்ம கையில் இந்த மாதிரி எடுத்தால் ஒரு கையளவுக்கு வெங்காயத்தை எடுத்து நான் சின்னதாக வெட்டி எடுத்திருக்கேன். அதுபோல் 10 பல் பூண்டு எடுத்திருக்கேன். நீங்கள் எடை போட்டு அளவு இல்லைன்னா நம்ம கையில் ஒரு கையளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்திங்கன்னா உங்களுக்கு வெங்காயம் வந்து சரியாக இருக்கும். அதே போல் பெரிய வெங்காயம் சேர்க்குறீங்கன்னா இருந்தால் ஒரு பெரிய வெங்காயம் இருந்தால் ஒரு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இல்லை மீடியம் சைஸ் சின்னதாக இருந்தால் ஒரு 2 வெங்காயத்தை எடுத்து நல்லா பொடியாக வெட்டிக்கோங்க. வெட்டிட்டு இந்த மாதிரி வதக்கி விட்டுறணும். எப்பயுமே வெந்தயத்தில் தாளித்து அந்த கருவேப்பிலையை போடுறப்போ மனம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஜம்முன்னு அடிக்கும். அந்த மணத்துக்கே சாப்பிட்லான்னு தோணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு பார்த்திங்களா. இந்த மாதிரி வெங்காயத்தை நல்லா பொன் வறுவலாக வறுத்துக்கணும். இப்போ இதில் நம்ம கலந்து வச்சோம் இல்லையா மசாலா, அதையே இதில் சேர்த்துடலாம்.
சேர்த்துட்டோம். மசாலா சேர்த்ததுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நம்ம உப்பு மீன்லேயும் உப்பு போட்டிருக்கோம், அதனால் இதில் பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. மசால் கலந்த தண்ணியை இதில் ஊற்றியாச்சு. புளிப்பு காரம் எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு தண்ணி சேர்க்கணுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து கரெக்டாக இந்த கிண்ணத்தில் ஒரு கிண்ணம் அளவுக்கு கலந்து வச்சுருந்தேன் இல்லையா, அதனால் சரியாக போச்சு குழம்புக்கு. இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம மீன் சேர்த்துக்கலாம். குழம்பு வந்து ஒரு பக்கம் வெந்துட்டு இருக்கட்டும். நம்ம சாதம் ஒரு பக்கம் வச்சு விட்டுறலாம். இதில் 1.5 படி அரிசிக்கு தண்ணி சேர்த்துடலாம். 1 2 3. இப்போ 3 படி அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். அடுப்பில் வச்சு 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். குழம்பு வச்சு இப்போ 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த டைம் எடுத்து பார்த்துட்டு மீன் சேர்த்துக்கலாம். இப்போ மீனை இதில் சேர்த்துடலாம். அவ்வளோதான், சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு லைட்டாக மட்டும் கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா அந்த மீன் வந்து மேலே மேலே இருக்கும் இல்லையா, அதனால ஒரு கிளறு மட்டும் கிளறிடணும். அதுக்கப்புறம் நம்ம கரண்டியே போடக்கூடாது. ஒரு கொதி வர வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா தளன்னு கொதிக்க விட்டுருங்க. ஒரே ஒரு கொதி. அது கொதிக்க ஆரம்பித்ததுமே என்ன பண்ணால் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம். மறுபடியும் ஒரு 5 நிமிஷத்துக்கு குழம்பு வேகட்டும். அதுக்கப்புறமா எடுத்து பார்க்கலாம். அக்கா என்னடா இன்றைக்கி இன்ஸ்டன்ட் மசாலாவில் குழம்பு வச்சுருப்பாங்க அப்படின்னு யோசிப்பீங்க. பெரும்பாலும் நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் மசாலாவில் தான் குழம்பே செய்வாங்க. சரி, அதில் டேஸ்ட்டாக எப்படி பண்ணலாம், மீன் குழம்பு எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு மீன் குழம்பு வந்து செஞ்சு காட்டியிருக்கேன். இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் ருசி. எதையுமே வதக்கலை, எதையுமே அரைக்கலை, எப்படி நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிப்பீங்க. கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது கடையில் நீங்கள் மீன் குழம்பு தூள் வாங்கினீங்கன்னா இந்த மெத்தடில் செய்யுங்க. இன்னொரு மெத்தடு இன்னொரு டைம் நான் சொல்லி கொடுக்குறேன். இப்போ இது செஞ்சுக்கோங்க. இது மீன் குழம்பு செய்ய தெரியாதவங்க கூட செய்யலாம். அந்த மாதிரி நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். கடையில் வாங்குகிற மசாலா செஞ்சிங்கன்னா இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வேக வச்சு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. எடுத்து பார்க்கலாம். நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ பாருங்கள், நம்ம சும்மாலாம் கலக்கி விடக்கூடாது. சும்மா நம்ம ஒரு மீனை மட்டும் எடுத்து பார்க்கலாம். சும்மா கரண்டியை விட்டு கலந்தோன்னா மீன் எல்லாமே உடஞ்சி போயிடும். ஏற்கனவே அது சின்ன சின்ன மீன் இல்லையா, அதனால் உடஞ்சிரும். பாருங்கள், இந்த மீன் எவ்வளோ சூப்பராக உடையாமல் முழுசாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி தான் நம்ம மீன் குழம்பு, நெத்திலி மீன் குழம்பு செய்யணும். அவ்வளோதான், மீன் குழம்பு வந்து இதோட ரெடி ஆயிடுச்சு. நம்ம கரண்டியை வச்செல்லாம் சும்மா கலக்கணும்னா மீன் உடஞ்சிரு போயிடும் இல்லையா, அதனால் கலக்கி உங்களுக்கு காட்டலை. ஒரு மீன் மட்டும் எடுத்து காட்டியிருக்கேன். இதோட நம்ம மீன் குழம்பை இறக்கி வச்சிடலாம். இறக்கி வச்சுட்டு நம்ம ரசம் தாளிச்சிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் மீன் குழம்புக்கு. அடுத்ததாக வந்து நம்ம ரசம் பண்ணிக்கலாம். ரசம் வந்து நம்ம மிளகு சீரகம்லாம் தட்டி போட்டு ரசம் பண்ணலை. இன்றைக்கி ரசப்பொடி வந்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். இந்த வீடியோ வந்து ஷெரின்ஸ் கிச்சனில் நான் போட்டிருக்கேன். அதோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த ரசப்பொடியில் தான் இன்றைக்கி ரசம் வைக்க போகிறோம். ரசம் பண்ணுறதுக்கு பாத்திரம் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகுளுந்து, கடுகு பொரிஞ்சதுமே 2 வரமிளகாய், அடுத்து ஒரு 5 பல் பூண்டை இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். அடுத்து கருவேப்பிலை. அவ்வளோதான். இந்த மாதிரி லைட்டாக போட்டு வதக்குனதுக்கப்புறமா 2 தக்காளி, அதையே சின்னதாக வெட்டியிருக்கேன், சேர்த்துக்கலாம். தக்காளி போட்டு அது நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளேயே நம்ம புளி கரைச்சிடலாம். நம்ம ரசத்துக்கு எந்த அளவுக்கு நம்ம எப்பயுமே புளி எடுப்போமோ ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன், அதை கரைச்சிக்கலாம். தக்காளி போட்டதுக்கப்புறம் தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு. அதே சமயம் புளியும் நம்ம வந்து கரைச்சி வச்சுட்டோம் இல்லையா, இப்போ இதில் சேர்த்துடலாம். வதங்கினதுக்கப்புறம் இப்போ புளியை ஊற்றிடலாம். புளிப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான உப்பு. புளியும் தக்காளியும் வதக்கி விட்டுருக்கோம் இல்லையா, அது நல்லா கொதித்து வரட்டும். அதுக்கப்புறமா ரசப்பொடி சேர்த்துக்கலாம். தக்காளி தாளித்து புளி தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் கொதிக்க ஆரம்பித்ததுமே நம்ம என்னன்னா ரசப்பொடி சேர்க்கணும். நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்க ரசப்பொடியில் 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்து சேர்த்துக்கிட்டால் போதும். இதில் பெருங்காயத்தூளும் சேர்த்துருக்கேன், மஞ்சள் தூளும் சேர்த்துருக்கேன். அதனால நம்ம ரசம் தாளிக்கிறப்போ மஞ்சள் தூளும் சேர்க்க தேவையில்லை, பெருங்காயத்தூளும் சேர்க்க தேவையில்லை. ரெண்டுமே இதில் சேர்த்து தான் நான் அரைச்சி வச்சுருக்கேன். அதனால் எக்ஸ்ட்ரா நம்ம சேர்க்க தேவையில்லை. இப்போ லைட்டாக வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ரசப்பொடி சேர்த்துக்கிறேன். அடுத்து மல்லித்தலையை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இதை கலந்து விட்டுடலாம். கலந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது நல்லா ஒரு கொதி வரும் பார்த்திங்களா. நம்ம கலந்துட்டு இருக்கிறப்பவே கொதிக்க ஆரம்பிக்கும். ரசப்பொடி போட்டதுமே லைட்டாக இந்த மாதிரி ஒரு கொதி வர ஆரம்பித்ததுமே ஆஃப் பண்ணிடலாம். ரசம் வந்து ரொம்ப அருமையாக ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது. பார்த்திங்கன்னா நம்ம ஹோட்டலுக்கு இல்லை கல்யாண வீட்டுகள்லாம் ரசம் சாப்பிட்டா உங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அந்த மாதிரி ரசம் நம்மளும் வீட்டில் செய்யணும்னு நினைப்பீங்க. இந்த மாதிரி ரசப்பொடி அரைச்சி இந்த மாதிரி நீங்கள் ரசம் பண்ணிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். ரொம்ப சூப்பராக சாப்பிடுவாங்க. உங்களுக்குமே இனி அடிக்கடி ரசப்பொடி அரைச்சி வச்சு ரசம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி தோணும். அந்த மாதிரி சூப்பராக இருக்கும்.
இது போல் ரசப்பொடி எப்படி அரைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷெரின்ஸ் கிச்சனில் போட்டிருக்கோம். அதில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதோட லிங்க்கும் நான் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ ரசமும் செஞ்சு முடிச்சிட்டோம். அடுத்து வந்து நம்ம மீன் பொரிச்சிக்கலாம். லாஸ்ட்டாக மீன் வந்து நல்லா ஊறிடுச்சு பார்த்துக்கோங்க. இப்போ பொரிச்சிக்கலாம். இப்போ எண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. இப்போ மீனை வச்சு பொரிச்சிக்கலாம். மீன் பொரிக்கிறது வந்து நீங்கள் எண்ணெய் வந்து கொஞ்சம் மீன் முங்குற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டாலும் சரி, எண்ணெய் ஊற்றுறது வந்து உங்கள் விருப்பத்தை பொறுத்து. இப்போ போட்ட உடனே மீனை வந்து நம்ம போட்ட உடனே திருப்பி போட்டோம்னா அந்த மசாலாவோட சேர்த்து அடியில் வந்து மீன் வந்து ஒட்டிக்கும். அதனால கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டோம்னா தான் ஒட்டாமல் வரும். கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் கூட நீங்கள் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பிக்கலாம். இப்போ வந்து திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், அதுவாக இப்போ திரும்பி வருது பார்த்திங்களா, இந்த மாதிரி தான் வரணும். இதே போல் ஒவ்வொரு நிமிஷம் அந்த மீனை வந்து 2 நிமிஷம் வேக வச்சுக்கிட்டாலே போதும், சீக்கிரமாக வெந்துடும். ரொம்ப மொறுமொறுன்னு வேணும் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து வேக வச்சுக்கோங்க. இல்லை சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு சாஃப்டாக தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 2 நிமிஷம், இந்த பக்கம் ஒரு 2 நிமிஷம், அந்த பக்கம் ஒரு 2 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. இப்போ வந்து மீன் வந்து நல்லா 2 பக்கமும் வேக வச்சாச்சு. இப்போ எடுத்துடலாம். ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். நல்ல மேலே மொறுமொறுப்பாகவும் உள்ளே வந்து சாஃப்டாகவும் இருக்கிற மாதிரி நம்ம பொரிச்சிருக்கோம். இதே போல் மீதி இருக்கிற மீனையும் பொரிச்சிக்கலாம். இப்போ மீனும் கூட நம்ம பொரித்து எடுத்தாச்சு. இப்போ எல்லாமே ரெடி பண்ணுறோம். சாப்பாடும் வச்சாச்சு, மீன் குழம்பு வச்சாச்சு, ரசமும் வச்சாச்சு, மீனும் வறுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து பரிமாறிக்கலாம். இன்ஸ்டன்ட் மசாலா மீன் குழம்பு, வெலை மீன் வறுவல், சாதம், ரசப்பொடியில் செஞ்ச ரசம், சூப்பரான ஒரு நான்வெஜ் லஞ்ச் மெனு ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் மீன் குழம்பு, மீன் வறுவல், ரசம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின் வீட்டு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ சாப்பிட போகலாம்.